சார் நீங்கள் வந்து மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு பத்திரிப்பா இயக்கத்தின் சார்பாக நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க வீடியோவை பார்க்கறதுக்கு. அதை பற்றி என்னான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தகவல் கொடுத்தா நல்லாயிருக்கும். என் மேல்மலை நான் வந்து பொதுவாக வந்து பத்திரிப்பா இயக்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர். என் பேர் செல்வகுமார். மாவட்ட செயலாளர் முருகன், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் வந்து மகேந்திரன், மற்றும் இங்கே ஒன்றிய செயலாளர் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம ஊராட்சியில் வந்து என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்கன்றதுனால ஆர்டிஐ போட்டோம். ஆர்டிஐ போட்டதுக்கப்புறம் ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுத்தது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 மடங்கு 3 மடங்கு 1 மடங்கு ஊழல் பண்ணல, 4 மடங்கு ஊழல் பண்ணியிருக்காங்க. அந்த ஊழல் சம்மந்தமாக நம்ம பிடிஓ கிட்ட புகார் மனு கொடுத்தோம். அந்த புகார் மனு வாங்கிட்டு பிடிஓ வந்து நிறைய கலாய்வு பண்ணாருங்க. கலாய்வு பண்ணிவிட்டு ஆமாம் ஊழல் நடந்திருக்குதுன்ட்டு அவரும் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. அறிக்கை கொடுத்துட்டு ஒரு 40 நாளுக்கிட்ட ஆயிடுச்சுங்க. ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. அவர் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர், நேர்முக உதவியாளர், தணிக்கை, தலைமை செயலாளரும் எல்லாருக்கிட்டும் புகார் மனுவாக கொடுத்தோம். அந்த புகார் மனுவின் அடிப்படையில் இன்றைக்கி மாவட்டத்தினுடைய தணிக்கை அலுவலர் ஆடிட் ரிப்போர்ட்டர் வந்து நேரடியாக நீங்கள் வாங்க உங்ககிட்ட விசாரணை பண்ணணும்னு சொன்னாங்க. வந்தோம். இன்றைக்கி நேரடியாக பார்த்தாங்க. நம்ம கொடுத்த மனுவை வச்சு விசாரணை பண்ணாங்க. சரிங்க, எனக்கு டைம் கொடுங்க, ஒரு 20 நாள் டைம் கொடுங்க, நானும் நேரடியாக வந்து அந்த ஊராட்சியில் வந்து ஆய்வு பண்ணிவிட்டு உங்களுக்கு அறிக்கையாக கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்னுடைய பரிந்துரை பண்ணிடுறேன், நான் அது என்ன செய்யணுமோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. முதற்கட்டமாக இதுதான் இன்றைக்கி வந்தது. அதுக்கடுத்து தான் பார்த்தோன்னாக்கா ஆர்டிஐ போட்டோம். பஞ்சாயத்து வரவு செலவு கேட்டு இந்த மேல்மலையனூர் பிளாக்கில் 55 பஞ்சாயத்தில் ஆர்டிஐ போட்டதில் ஒரு பஞ்சாயத்தினுடைய ஆர்டிஐக்கும் பதில் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணியிருக்காங்க. அதையும் நாங்கள் வந்து ஆடிட்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு புகார் மனு கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைன்றதுனால அதையே நம்ம ஆடிட்டர்கிட்ட புகார் மனுவாக கொடுத்துருக்கோம். இப்படிப்பட்ட முறைகேடு மிகப்பெரிய அளவில் இந்த ஒன்றியத்தில் ஆடிட் எதுக்கு பண்ணணும், இந்த மாவட்டத்தில் ஆடிட் எதுக்கு பண்ணணும், இந்த மாநிலத்தில் ஆடிட் எதுக்கு பண்ணணும். ஆடிட் பண்ணாமல் டேட்டா அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் எதனா செலவு பண்ணுங்கள், பண்ணாமல் போகணும்னு கம்பெனி விட்டுடலாம். இதுக்கு ஆடிட்டர்லாம் போட்டு ஆடிட் பண்ணி இதுக்கெல்லாம் அரசு அலுவலர்லாம் போட்டு சம்பளத்தை கொடுத்து இப்படி மக்களோட வரி பணத்தை வேணும் பண்ணிக்கின்னு இப்படி கொள்ளடிக்கிறவங்க துணை போடுறது தான் கவர்மெண்ட் வேலை போட்டு வச்சுருக்கீங்களா? அதனால் இதெல்லாம் நாங்கள் வந்து பத்திரிப்பா இயக்கம் சார்பில் இது முதற்கட்ட கோரிக்கையாக இருக்குது. இதன் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பத்திரிப்பா இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை வைப்போம். அங்கேயும் நிறைவேறலைன்னா அடுத்த கட்டமாக தலைமை செயலாளருக்கு முன்னாடி கண்டிப்பாக விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டத்தை கொடி கட்டி பறக்க வச்சு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்துறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறான்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. சரி, இப்போ வந்து அந்த அம்மா வந்து மேடம் வந்து இப்போ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் பஞ்சாயத்தில் வந்து விசிட்டிங் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா? கல ஆய்வு நான் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கலெக்டருக்கு வந்து மேல்முறையீடு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. ஐயா இவங்களுக்கு வந்து அங்கே மீட்டிங் இருக்குது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மீட்டிங் இருக்குது, தலைமை செயலாளருக்கு போனோம். அதற்கு இடையில் நான் உங்களுக்கு ஒரு டேட்டை கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து ஒரு மனுவாக கொடுத்துறேன், அன்றைக்கி வந்து நீங்களும் வந்துடுங்க, நானும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக வந்து கலாய்வு பண்ணிவிட்டு அடுத்தது அறிக்கை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அடுத்தது மாவட்ட செயலாளர். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு முழுக்க கிராம பஞ்சாயத்தில் நடக்கிற ஊழலை வந்து நாங்கள் 10 ரூபா இயக்கத்தின் மூலயமா ஆர்டிஐ போட்டு எங்களால் என்ன முடியுமோ அதை ஒழிச்சிட்ருக்கோம். டாக்டர் நல்மணி விஸ்வநாதன் வழிகாட்டுதல் பிரகாரம் அதன் தொடர்ச்சியாக தான் மேல்மலையனூரில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க மேல்மலையனூர், செஞ்சி, மரக்கோணம் மற்ற பிடிஓ ஆஃபீஸிலும் 55 + 60 மொத்தம் செஞ்சியெல்லாம் கேட்டு ஆர்டிஐ போட்டிருக்கோம். செஞ்சியில் சில ஆர்டிஐக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. மேல்மலையனூரில் 55 ஆர்டிஐக்கும் இன்னும் எதுவும் எந்த ஊருக்கும் இன்னும் ரிப்ளை பண்ணல. இதன் தொடர்ச்சியாக அடுத்த ஆர்ப்பாட்டம் பிளான் பண்ணியிருக்கோம். மே 20 ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி. சரிங்க.